பாரி என்ற சிறிய முயல் பாட்டி லில்லியின் தோட்டத்தில் கேரட்டுகளை முளைக்கவிடாமல் சாப்பிடுவதை மிகுந்த விருப்பமாகக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு காலையிலும் அவன் துளிப்பூக்களைக் கடந்து முட்டைக்கோசுகளின் கீழ் ஒளிந்தபடி ருசிகரமான ஆரஞ்சு கேரட்டுகளை அகழ்ந்தெடுப்பான். ஒருநாள் பசுமையான சூரிய ஒளி பரவிய வேளையில் பாரி ஒரு குறிச்சொல் பார்த்தான். இனிமேல் கேரட்டுகள் வேண்டாம். அவை இன்னும் தயார் இல்லை. பாரியின் காதுகள் கீழே விழுந்தன. ஆஹா! ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது என்று நினைத்தான். அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அன்று இரவு நிலவின் ஒளியில் மெதுவாக தோட்டத்துக்குள் நுழைந்தான். அவன் ஒரு கேரட்டை இழுத்தபோது ஒரு குரல் முழங்கியது. யாரு என் தோட்டத்தைத் தொந்தரவு பண்ணுறது? அது கரகரப்பான் கிரம்பில், அந்த தோட்டத்தைக் காவல் காக்கும் பழைய முள். பாரி உறைந்து நின்றான். நான் ஒன்னு மட்டும்தான் வேண்டும்னு என்று மந்தமாக சொன்னான். கிரம்பிள் ஓசை இன்றி பார்த்தான். நீ இந்த தோட்டத்தை நேசிக்கிறாயா என்றான். பாரி தலையாட்டினான். அப்படியென்றால் இதை பராமரிக்க உதவி செய் என்றார் கிரம்பிள் மெல்லிய குரலில். தாவரங்களை நீர் ஊற்று, பூச்சிகளை விரட்டி, சரியான நேரம் வரை காத்திருடோட். பாரி சம்மதித்தான். ஒவ்வொரு நாளும் கிரம்பிள் பக்கத்தில் உழைத்தான். இறுதியாக கேரட்டுகள் தயாரானபோது அவை மிகவும் இனிமையாக இருந்தன. இந்தக் கதையின் நெறிமுறை: பொறுமையும் அக்கறையும் இருந்தால் எல்லாமே சிறந்ததாக மாறும், கேரட்டுகளும் கூட.